ஏமாந்துட்டே இருக்கீங்க மக்களே. ஆல்ரெடி இந்த மாதிரி பெய்டு கோச்ல சேராதீங்க, நிறைய ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். சோ இன்னைக்கு வந்து பெரிய யூடியூபர்ஸ் கொலாப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்க பார்த்திருக்கலாம். நான் பேரு சொல்ல விரும்பல. கண்டிப்பா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் உங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்க லைஃப்ல யூடியூப்ல மட்டும் இல்ல எங்கேயுமே ஏமாற மாட்டீங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு பொதுநல மனசோட தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், கண்டிப்பா நீங்க பாருங்க. இப்ப என்னன்னா பெரிய யூடியூப் சேனல்லாம் அவங்களுடைய ஓபனிங் டேட்டை பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் சேனல் க்ரோ ஆக டைம் எடுத்திருக்கும். அதனால மட்டும்தான் அவங்க பெரிய யூடியூப் சேனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ பெரிய யூடியூப் சேனல்ன்றது அந்த சப்ஜெக்ட் தான். யூடியூப் சொல்லி கொடுக்கிறவங்க இன்னைக்கு வந்து அதாவது இப்ப ஒரு சேனல் ஓபன் பண்ணி ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொன்னாலுமே அவங்களுமே ஒரு யூடியூப் சேனல் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய யூடியூப் சேனல் என்ன பண்றாங்கன்னா, பணம், நீங்க பணம் கட்டினா ஃப்ரீ கோச், பணம் நீங்க என்னுடைய பெய்ட் கோச்ல ஜாயின் பண்ணா நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அதனால உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும், வித்தின் 1 மந்த்ல மோனிடைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் நீங்க மோனிடைசேஷன் வாங்காதீங்க. இது ஏன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நல்லா பாருங்க, இந்த வீடியோல நான் வந்து உங்களை ஒருத்தரையாவது பெய்டு கோச்ல, உதாரணம் சொல்றேன், உங்களை ஒருத்தரையாவது என்னுடைய பெய்டு கோச்ல ஜாயின் பண்ண வச்சுட்டா எனக்கு 1 மணி நேரத்திலே 15,000 கிடைக்கும். ஏன்னா என்னுடைய கோர்ஸ்க்கு நான் வைக்கிற அமௌண்ட்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா எனக்கு அபவுட் 10 இல்லைன்னா 50 கிடைக்கும். சோ இததான் பெய்டு கோச்னு சொல்றாங்க. இது ஏன் அவங்க ஃப்ரீயா சொல்லி தர மாட்டிருக்காங்கன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா எனக்கு யூடியூப் சைட்ல இருந்து நேர்மையான அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 0.0 கூட ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அந்த அளவுக்கு தான் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய இந்தியா மணியாவை கன்வெர்ட் பண்ணா 10 ரூபாய் இல்ல 5 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி தான் ஒரு வியூஸ் கிடைக்கும். சோ அது வந்து உங்களுடைய வியூஸ் பொறுத்து, உங்களுடைய விளம்பரங்களை பொறுத்து தான் அந்த அமௌண்ட் கிடைக்கும். அதை பத்தி ஒரு டீப்பான வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். சோ இதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பெய்டு கோச், என்னுடைய பெய்டு கோச்ல ஜாயின் பண்ணுங்க, வித்தின் 3 மந்த்ல மோனிடைசேஷன், நீங்களும் சம்பாதிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா நீங்களும் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்றாங்க. சோ அவங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்றாங்கன்னா, இது என்னுடைய லைஃப்ல நானே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க போய் பாருங்க, அதுல இருந்துதான் என்னுடைய யூடியூப் ஜர்னி தெளிவான ஜர்னியா ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, கால் பண்ணுங்கன்ட்டு. நானும் கால் பண்ண, அவங்க கிட்ட 100 சப்ஸ்கிரைபர் 100 ரூபாய் கட்டி நான் வாங்கியிருக்கேன். சோ என்னுடைய பழைய சேனல் வந்து பிரகனி டாக், அந்த சேனலுக்கு நான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. நான் வாங்கின நெக்ஸ்ட் அவங்களே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல போகுது, வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா, வியூஸ் வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு நான் யோசிச்சேன், என்ன நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் தெரியுது அது ஒரு ஸ்கேம். நான் அதுக்கப்புறம் யூடியூப் எல்பேஜ படிக்க ஆரம்பிச்சேன். சோ அந்த எல்பேஜ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்றேன். அந்த எல்பேஜ் படிக்க ஆரம்பிச்சேன், நிறைய கேதர் பண்ண. லைக் வந்து ஒரு சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது யூடியூப் டெக் தான். அபவுட் 10 lakh மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, ஒரு அண்ணா சொல்லி தராங்க. அது ஓகேங்க, இருந்தாலுமே இப்ப போடுற வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்ல. ஏன்னா உண்மைத்தன்மை சொல்லாமையே நீங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட் குள்ள போங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெப்சைட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லல. சோ அதனால யூடியூப்ல எல்லாருமே உண்மையா சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பெரிய சேனல்ஸ் எல்லாம் 2 நிமிஷம் வீடியோ போடுறாங்க. அது எதுக்காக தெரியுமா? அவங்களுடைய வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணத அந்த மாதிரி போடுறாங்க. சோ அவங்க வந்து பெரிய சேனல் கிடையாது. 5 வருஷம் அவங்களுடைய சேனல் க்ரோ, புரிஞ்சுதுங்களா? 5 வருஷம் அவங்களுடைய சேனல் க்ரோ. அதனால அவங்க ஸ்டெப்பா தான் முன்னேறி இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. பெரிய சேனல்ன்றது மேட்ரு கிடையாது, நல்ல விஷயத்த சொல்றாங்களா அதான் மேட்ரு. இப்போ நிறைய பேர் பெய்டு கோச்ச பணம் சம்பாதிக்கிறாங்க உங்களை வச்சு, உங்க மேல உங்களுக்கு ஆசைய தூண்டுறாங்க. சோ நீங்க தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஒரு பெரிய சேனல் வந்து இப்போ ஒரு தவறான சேனல் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அதை நீங்க பாத்துருக்கலாம் நான் எந்த சேனலை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து அந்த 2 சேனல்லையுமே இப்போ
நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதை ஓப்பனா என்னால சொல்ல முடியல. சோ எப்ப உள்ள வராங்கன்றது முக்கியம் இல்ல, வல்லவனுக்கு வல்லவனும் வருவான். அந்த கான்செப்ட்ல நல்ல விஷயத்தங்களை சொல்ல நிறைய பேர் வருவாங்க. இந்த வீடியோவை உங்க லைஃப்ல கேட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. ஒரு யூடியூப் சேனல்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சேனல். ஸ்டார்டிங் அவங்களுடைய லைஃப்ல, அதாவது யூடியூப் பத்திய ஒரு விஷயம் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் முதல் அதனுடைய ஸ்டெப்பா உங்களை கொண்டுட்டு போறவங்க தான் ஒரு யூடியூபர். அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த நாள்ல கூட ஒரே நாள்ல கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பாஸ்ட் அவங்களுடைய சேனல் இந்த மாதிரி ஆர்டரா இருக்குதான்னு பாருங்க. அவங்களால மட்டும்தான் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ நிறைய சேனல் ஃபேக்ஸா இருக்குங்க. நானும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏமாந்துட்டே இருக்கீங்க. லாஸ்டா நான் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம யூடியூப்லயே நிறைய கத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அது எங்கன்னா யூடியூப் ஹெல்ப் பேஜ் எல்லாருக்கும் போக தெரியும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இதுக்கப்புறம் யூடியூப் ஹெல்ப் பேஜ் கிட்ட நம்ம போகலாம். இப்போ யூடியூப் ஹெல்ப் பேஜுக்கு எப்படி போனோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சேனல் தெரியாதவங்களுக்கு தான். இப்போ குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூடியூப் ஆடியோ லைப்ரரி இதை நீங்க டச் பண்ணுங்க. அப்படி போட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, டைரக்டா குரோம்ல போயிடும். இப்ப நீங்க பாருங்க, எல்லா யூடியூபர்ஸுமே இந்த இடத்துல படிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அனுபவத்தையும் அவங்க படிச்சதையும் கலந்துதான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்றாங்க. இதுல ஒரு சில யூடியூபர்ஸ் உங்களுடைய ஆசையை தூண்டி பணம் சம்பாதிக்கிறாங்க. சோ இததான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்போ நான் இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். கண்டிப்பா நீங்க சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஜஸ்ட் நீங்க பாக்குறதுல ஒண்ணுமே கிடையாது. அமௌண்ட் ஒண்ணு அதிகமே வராது. அமௌண்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ ஏமாத்துற விதத்துல மட்டும்தான் அதிக அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். சோ நீங்க இத பாக்குறதுனால எனக்கு அமௌண்ட் வராது, நிறைய வராது. உங்களுக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி எல்லாம் நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, வாட்ஸ் நியூ இன் ஸ்டுடியோன்னு இருக்கா, அதுக்கு கீழே இன்க்ரீசிங் ஷார்ட்ஸ் லென்த். இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும், புதிய புதிய அப்டேட் வரும்போது எல்லாம் இந்த இடத்துல அப்டேட்ஸ் வேற மாதிரி இருக்கும். சோ நீங்க எந்த அப்டேட் இருந்தாலும் சரி அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே யூடியூப் ஹெல்ப் பேஜ் இந்த இடத்துக்கே வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா டைரக்டா இங்கிலீஷ்ல யூடியூப்க்கு நீங்க கேள்விகளை கேட்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒன்னு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்ப எனக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண தெரியல, யூடியூப் கிட்டே நான் ஹெல்ப் கேட்கிறேன். சோ அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் சைடே நமக்கு சொல்லிட்டாங்க, கிரியேட்டிவ் யூடியூப் சேனல். சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர்ல இல்லைன்னா போன்ல ஓபன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. சோ இதுல இருந்துதான் பெய்டு கோச்சுக்கும் எடுத்து சில டிப்ஸ கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப் கிட்டயே நிறைய கேட்டு நிறைய உங்களுக்கு சொல்லி தராங்க. இவ்வளவுதான் பெய்டு கோச். அததான் நான் இந்த சேனல்ல ஃப்ரீயா சொல்லி தரேன். சோ யூடியூப்லயே கொடுத்திருந்தாலும் அதை எடுத்து சொல்ல ஒரு ஆட்கள் வேண்டும். அதாவது நமக்கு ஸ்கூல்ல புக்கே இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்க ஒரு டீச்சர் வேணும். அது போலதான் இந்த இடத்துல நிறைய கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதை பார்த்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதாங்க பெய்டு கோச். ஏமாத்துறவங்க பண்ற டிப்ஸ் நான் இதை உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல இங்கிலீஷ்ல இருக்கு. சோ நீங்க இந்த தமிழ்ல கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்படி மேல தள்ளுங்க, லாஸ்டா லாங்குவேஜ்ல இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. தமிழ் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல எல்லாமே மாறிடும். சோ நீங்க அதை படிச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வேற மாதிரி கூட நீங்க சர்ச் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்களை பதிவேற்றுதல் அப்படின்னு இருக்கு. அந்த பேஜ் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இங்க கொடுத்திருக்காங்க, நல்லா நீங்க தமிழ்ல படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்ப உடனுக்குடனே கூட நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் யூடியூப் பெய்டு கோச் எங்க இருந்து எடுக்கிறாங்க, டிப்ஸ் எங்க சொல்றாங்கன்ட்டு. சோ நான் இதுல படிச்சு என்னுடைய அனுபவத்தை கலந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உதாரணம் பாத்தீங்கன்னா
நீங்க பகவத்கீதை இல்லைன்னா பைபிள், திருக்குறான், வாட் எவர் எந்த புக்கா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற வாக்கியங்கள் புரியாது. அதுல தமிழ்ல நம்ம பேச்சுவார்த்தையில சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதே போல இந்த இடத்துல தமிழ்ல இருந்தாலும் சில வாக்கியங்கள் புரியாது. அதை மாத்தி நம்மளுடைய நடைமுறை பேச்சு வழக்குல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளவுதாங்க யூடியூப். இதை விட இந்த யூடியூப் சேனல், அதாவது இந்த சேனல்ல யாருமே யூடியூப்லயே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நான் ஆனஸ்டா சொல்றேன், நம்ம சேனலை பார்த்து நீங்க க்ரோ பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல நல்லது நடக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூடியூப் எல்பேஜ்ல எல்லாமே கத்துக்கிட்டீங்க. எல்லாருமே இந்த எல்பேஜ்ல இருந்து தான் கத்து கொடுக்குறாங்களே தவிர அவங்க யூடியூப்ல ஒரு பார்ட்னரா கிடையாது, ஒரு மெம்பரா கிடையாது. இந்த எல்பேஜ பார்த்து அவங்களுக்கு இருக்கிற ஏமாத்துற நாலேஜ் கொஞ்சம் வச்சு, கொஞ்சம் பூசணப்பல உங்ககிட்ட பேசி, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க எடுக்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இந்த மாதிரி பெய்டு சப்ஸ்கிரைபர், பெய்டு வாட்சர்ஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பிகாஸ் இந்த பெய்டு சப்ஸ்கிரைபர், பெய்டு வாட்சர்ஸ்னா எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய கேங்கே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சர்க்கிளே இருக்கும். நீங்க லக்கி பாஸ்கர் அந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்கலாம், இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய யூடியூப்ல போட்டு பாருங்க. அதுல இந்த ட்ரேடிங், அதாவது வணிக சம்பந்தமான அமௌண்ட்டை கொடுத்து நிறைய அவன் அதிகமா பணத்தை கெயின் பண்ணுவான். லாஸ்ட்ல அந்த பணத்தால அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதே போலதான் உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட நீங்க பணம் கொடுத்து வாங்குவீங்க. கடைசியில அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் உங்களுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பணம் கட்டி நீங்க சப்ஸ்கிரைபர் வாங்குறீங்க. ஒரு டீம் இருக்கும், அதாவது ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். அவங்க அந்த டீம்ல மெசேஜ் போட்டுருவாங்க, இப்போ 100 சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு. எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வர சப்ஸ்கிரைபர் வெறும் சப்ஸ்கிரைபரா மட்டும்தான் இருப்பாங்க. உங்க சேனலுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நீங்க பே பண்ணிருக்கீங்க. திங்க் யுவர் மைண்ட். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே போல பாட்ச் டைமும் அதேதான். இதெல்லாம் ஸ்கேமிங், போய் எப்படின்னா, ஒரு டீம், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள் கிட்ட ஒரு 1 வீக் 2 வீக் ஒரு செட் ஆஃப் மொபைல்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க உங்களுடைய சேனலே ரிப்பீட்டடா வாட்ச் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிடும். சோ அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு மானிட்டைசேஷனும் கிடைச்சிடும். பட் யூடியூப் உங்களை ரிவ்யூ பண்ணும், எப்பவுமே உங்க சேனலை ரிவ்யூ பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு மிஷின். சோ அதை கண்டுபிடிச்சிச்சுன்னா உங்களுடைய சேனல் பணம் கட்டி தான் நீங்க சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடும். ஏன்னா லைக் இங்க பாருங்க, ஒரு பேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். யூடியூப் குரோம்ல ஓபன் பண்ணிட்டேன். எப்படி ஓபன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 3வது இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்ப பாருங்க, அட்வான்ஸ்டு மோடுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இந்த பேஜ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குரோம் பேஜ் ஃபுல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல ஜியோகிராபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே ஒரு பேஜ் வரும். பேஜ்ல நான் கொஞ்சமா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, கத்தார், ஜெர்மனி, யுனைடெட் அரப், சோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் என்னுடைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வர வீடியோஸ் உடைய வாட்ச் ஹவர்ஸ், வியூஸ் தான் நமக்கு எலிஜிபிள். அதை தவிர்த்து ஒரு கேங் செட் ஆஃப் பீப்புள் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அது ஃபேக். அது யூடியூப் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இந்த நாட்டுக்கெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் போனாதான் நிறைய விளம்பரங்கள் வரும், நிறைய ஆட்ஸ் வரும். சோ அதனாலதான் நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டினா கண்டிப்பா உங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க, எந்த அதிகமா இந்தியாவில இருக்கிற பீப்புள்ஸ் தான் வியூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பக்கத்திலே வாட்ச் டைம் காட்டுது பாருங்க. இந்த மாதிரி கலந்து கட்டி எல்லா கண்ட்ரியிலும் எல்லா நாட்டிலும் உங்களுடைய வீடியோ பரவணும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வர வாட்சர்ஸ் தான் நமக்கு ஒரிஜினல். நல்லா புரிஞ்சுக்குங்க.
இத நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இத பத்தி நான் டீப்பா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் தெளிவா கத்துக்குங்க. யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு தனி. இதை விட முக்கியமானது பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. இந்த பாலிசியை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தானாவே ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகினாதான் உங்களுக்கு பல விதமான அமௌண்ட்ஸ் வரும், பல கண்ட்ரி டாலர்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதை தவிர்த்து ஒரே இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷனே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், டக்கு 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 100 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. சோ இது எலிஜிபிளான்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எலிஜிபிள், ஆனா அவங்க உங்களுடைய சேனலை பார்ப்பாங்களா கேள்விக்குறிதான். அதே போலதான் நீங்க பெய்டு சப்ஸ்கிரைபர் வாங்கும் போது உங்க சேனலுக்கு ரியாக்ட் நடக்கும். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. யூடியூப் சைட்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு. யூடியூப்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேலண்ட க்ரோ பண்ணதான் யூடியூப். நீங்க அந்த மாதிரி க்ரோ ஆகி இப்ப சொன்ன பாத்தீங்களா, பல கண்ட்ரிஸ் பல ஸ்டேட்னா போனாதான் நிறைய பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. அப்ப நிறைய விளம்பரங்கள் ஷோ ஆகும். சோ அந்த விளம்பரத்து மூலம் நிறைய ரெவன்யூ வரும். இதான் யூடியூப். விளம்பரத்தை வச்சுதான் நமக்கு சேலரியே கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து பார்க்காத சப்ஸ்கிரைபர் நமக்கு எதுக்கு? நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஒரே இடத்துல வர வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு எதுக்கு? சோ நீங்க நல்ல நல்ல கண்டென்ட் போடுங்க. நம்ம சேனலை நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள எந்த ஒரு வீடியோவை எடுத்து பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவில்லாத வீடியோவை நம்ம போட மாட்டோம். நம்ம சேனல் உண்மைக்கு எதிராக எந்த விஷயத்தையுமே சொல்லி கொடுக்காது. அது எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் சரி, அதை நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு ரொம்ப மனவேதனை என்னன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய சேனல் கிட்ட பணம் கட்டி ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட் பெய்டு கோச்ல ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பெய்டு கோச்ன்றது யூடியூப் ஹெல்ப் பேஜ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு ரொம்ப கோவம், ரொம்ப ஆத்திரம். ஏன்னா நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏமாறாதீங்க. ஃப்ரீயாவே யூடியூப்ல நம்ம ரன் பண்ணலாம். யூடியூப்ல நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ஆசையை தூண்டி 1000 ரூபாய் வாங்குவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சில்வர் பட்டன் வேணுமா, அதுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் ஸ்கேமிங். நிறைய ஏஐ வந்துடுச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நிறைய பேர் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா. அது மாதிரி ஒரே ஸ்கேம். எவ்வளவு சேஃப்டி அண்ட் செக்யூரா இருந்தாலுமே பெரிய ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்கு பல விஷயம் தெரியும். எப்படியாவது உங்க சேனலை ஹேக்கிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பெரிய கேங்க், பெரிய சர்வே, இந்த மாதிரி பெய்டு கோச்ன்றவங்க ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏமாற மாட்டீங்க. ஃப்ரீயா யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்றதுன்னு நம்ம சேனல்ல இருக்கு. சோ நிறைய சேனல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நான் ஃப்ரீயா சொல்லி தரேன். ஒருத்தவங்களுடைய தோட்டத்தையும் அவங்களுடைய ஏழ்மையிலையும் பார்த்து அவங்கள தரக்குறைவா நினைக்க கூடாது. எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. இங்க நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா பொய்க்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வாழ்க்கையிலும் சரி, எல்லா இடத்துலயுமே பொய்யா நடிக்கிறீங்களா, பொய்யா பல பலன்னு இருக்கீங்களா, அதுக்குதான் மரியாதை, மதிப்பு. சோ நீங்க உண்மைக்கு மதிப்பு இல்ல. ஆனா இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்கு பயனடைஞ்சா எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்க லைஃப சேவ் பண்ணி கொடுத்திருக்கேன்னு நினைச்சுப்பேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல நீங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பொய்யான விஷயங்கள் யூடியூப்ல பரவிட்டு இருக்கு. நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க. லைக் பாத்தீங்கன்னா பொய்யான ஸ்கீம், திட்டங்கள், நகை திட்டங்கள். அதாவது தீபாவளி சீசன்ல நிறைய பேர் பணம் கட்டி ஏமாறுறாங்க பாத்தீங்களா. அதே போலதான் இந்த யூடியூப்லயும் ஸ்கேமிங். ஒரு கேங், ஒரு கம்ப்யூட்டர், நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு நிறைய இருக்காங்க. பெரிய சர்வே. லைக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு ரிவ்யூ கொடுத்து ஸ்டார் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் மணி சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆசையை தூண்டுவாங்க. பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஸ்கேமிங் இருக்கு. அந்த மாதிரி ஏன் ஸ்கேமிங் நடக்குதுன்னா, இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படம் தான். அதே போலதான் என்னன்னா, உங்களுக்கு 200 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஒரு ரிவ்யூ
போட்டோ எடுத்து நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அடுத்து உங்ககிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. திரும்பி அடுத்து வந்து நீங்க அந்த அமௌண்ட் சென்ட் பண்ண உடனே 15 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி போட்டு 200 ரூபாய் வட்டி போட்டு இப்ப நீங்க 1000 ரூபாய் சென்ட் பண்ணீங்கன்னா 1200 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இது எதுக்குன்னா அவங்க கிட்ட நிறைய பிளாக் மணி இருக்கு, அதை ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. அப்புறம் நீங்க 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாப்டர் பக்கமே வர மாட்டாங்க, உங்களை பிளாக் பண்ணிட்டு அவங்க அமௌண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது போலதான் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை இன்னொரு டைம் கூட கேட்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுடைய சேனலை நீங்க காப்பாத்திக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க என்னென்னத்தை இழந்திருக்கீங்க, என்னென்னத்தை இழக்க போறீங்க, எப்படி யூடியூப்ல சாதிக்க போறீங்க எல்லாமே கத்துக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், பார்த்தவங்க ஃபுல்லா பாருங்க, பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. என்னுடைய நல்ல மனசு, நான் எல்லாத்தையும் நல்ல விஷயத்தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நானும் அந்த மாதிரி பண்ணலாம், பட் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா யூடியூப்ல வந்து நிறைய இல்லாதவங்க, ஏழ்மையானவங்க மட்டும்தான் யூடியூப் தேடி வராங்க, அவங்களுக்கு மட்டும்தான் விஷயங்கள் தெரியல. அதை நான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்து என்னால முடிஞ்ச ஒரு 4-5% நல்ல விதத்துல கொண்டுட்டு போகணும்னு என்னுடைய ஆசை. சோ நான் அந்த மாதிரி ஒரு 10 பேரை கொண்டுட்டு போயிட்டேன். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க உஷாரா உங்களுடைய சேனலை ரன் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க 2வது பிளேலிஸ்ட பாருங்க. அதுல யூடியூப் எப்படி ஓபன் பண்ணுவதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு கீழே மானிட்டைசேஷன் வரை நிறைய லிங்க் கொடுத்திருப்பேன். சோ நம்மளுடைய சேனல்ல ஓபன் முதல் பினிஷிங் வரை நான் பினிஷ் பண்ணிட்டேன், எல்லா வீடியோவும் போட்டுட்டேன். நீங்க வந்து எந்த சேனல்லுமே தேடாதீங்க, நீங்க நிறைய விஷயத்த கத்துக்குங்க. அதை யோசிங்க, உண்மையுமே யோசிங்க. ஏன் இவங்க நமக்கு பெய்டு கோச் பண்றாங்க, ஃப்ரீயா ஏன் பண்ண மாட்டிருக்காங்க, இவங்க எங்க இருந்து எடுத்து சொல்றாங்க, சோ ஏன் நம்மளால அதை பண்ண முடியல, சோ அந்த மாதிரி நமக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க யோசிங்க. அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சோ அதுக்கான சேனல் தான் இந்த கனி தமிழ் டெக். உங்க கூட நான் எப்பவுமே உண்மைக்கு மாறான விஷயத்துல நான் இருக்க மாட்டேன், உண்மையாதான் நான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய லைஃப்ல நீங்க சாதிக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். சோ ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய டே பை டே வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.